ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து 36 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 37ஆம் பாகம். அர்ஜுன் கமிஷனர் அலுவலகத்தில் உதயமூர்த்தி உமாவிடம் விசாரணை நடத்தி கொண்டிருந்த அதே வேளையில் அர்ஜுன் வீட்டில் இன்னும் அவந்திகா அழுது கொண்டேதான் இருந்தாள். யசோதா அவளை சமாளிக்கவே முடியாமல் வேதனைப்பட்டாள். இங்கே பார் அவந்திகா, இப்படி அழுதுகிட்டே இருக்காதம்மா. இந்த வீட்டுக்கு நீ இப்போ என் மருமகளாக வந்திருக்க. சொன்ன கேளுமா. காலம் முழுவதும் இந்த வீட்டில் நீயும் அர்ஜுனும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அழாதம்மா. உன் அப்பா அம்மாவை பற்றி நீ கவலைப்படாத. அர்ஜுனனும் இப்போ அவங்க கூட தான் இருக்கான். அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டான். என் செல்லம் இல்லை, கொஞ்சமாவது சாப்பிடுமா என்று அவளை சமாதானப்படுத்தி கொண்டு சாப்பாடை ஊட்டி கொண்டிருந்தாள் யசோதா. என்ன நீ அவகிட்ட போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் சீர்வரிசையோடு வர மருமகளையே அங்கங்கே மாமியாருங்க இன்னும் கொடுமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே என்னடனா இவளை அப்படியே தாங்குறீங்க என்று சொல்லிவிட்டு அவந்திகாவின் பக்கம் திரும்பினாள் அத்தை விமலா. ஏ அவந்திகா, உன் குடும்பத்தோட தலையெழுத்து வேணா நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் தலையெழுத்து ரொம்பவே நல்லா இருக்குடி. அதனால தான் எங்கள் அர்ஜுனனோட பார்வை உன் மேலே விழுந்திருக்கு. என் பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நானும் எவ்வளவோ வருடங்கள் ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனால் அர்ஜுன் தான் என் மகளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இன்னும் அந்த வருத்தம் என் மகளுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. அதனால தான் என் மக நிச்சயதார்த்தத்துக்கு கூட வரல. எப்படிப்பட்டவன் தெரியுமா எங்கள் அர்ஜுன்? சாதாரணமாக பொய் சொன்னாலே அவனுக்கு பிடிக்காது. அப்படி பொய் சொல்கிறவங்க கிட்ட அவன் பேசவே மாட்டான். அப்படிப்பட்டவன் தான் எங்கள் அர்ஜுன். நீ இவ்வளோ விஷயத்தை மறைச்சும் கூட உன்னை தனியாக விடணும்னு நினைக்காம அவன் கூடவே இருக்கணும். இவ்வளோ பாதுகாப்பாக உன்னை அவன் இந்த வீட்டில் வச்சிருக்கான்னா பார்த்துக்கோ என்றும் கூறினாள் அத்தை விமலா. ஆமாம்மா அவந்திகா, நீங்கள் இப்போ குடியிருந்த வீட்டில் கொஞ்சம் பேர் உள்ளே நுழைஞ்சி வீட்டையே நாசம் பண்ணி இருக்காங்க. இப்போ தான் எனக்கு தகவலே வந்தது என்றார் வேதகிரி. உடனே அவந்திகா பயந்து போய் யசோதாவை பார்க்க யசோதாவும் அவளுக்கு ஆதரவாக கையை பிடித்து கொண்டாள். இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்படாத அவந்திகா. ஒருவேளை இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் என்னவோ அர்ஜுன் முன்கூட்டியே சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்கான். நேற்று ராத்திரி கூட அவன் தூங்கவே இல்லை, எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தான் என்று சொல்லிவிட்டு கண் கலங்கினாள் யசோதா. உடனே கோபாலகிருஷ்ணன் வேதகிரியை பார்த்து, ஏண்டா வேதகிரி, நிச்சயதார்த்துக்கு செஞ்சு வச்ச சாப்பாடு எல்லாத்தையும் ஆசிரமத்துக்கு அனுப்பிட்ட இல்லை என்று வேதகிரியிடம் கேட்டார். உடனே வேதகிரியும், அப்போவே வார்டனும் மாலாவும் கிளம்பும் போதே அவங்க கூடவே சாப்பாடு எல்லாத்தையும் முதியோர் ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிட்டேன். யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம் அங்கே இருக்கிறவங்க கிட்ட அப்படின்னு அர்ஜுன் சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன் என்று சொல்லிவிட்டு அவந்திகாவின் பக்கம் திரும்பி, அம்மா அவந்திகா, இங்கே இருக்கிறவங்க யாரும் சாப்பிட்லனாலும் அந்த ஆசிரமத்தில் இருக்கிற வயதானவர்கள் எல்லாம் உன்னை வாழ்த்திக்கிட்டே தான் சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்க ஆசீர்வாதம் உன்னை கைவிடாதுமா, நீ தைரியமாக இரு என்றும் கூறினார் வேதகிரி. உடனே கோபாலகிருஷ்ணன், அம்மா அவந்திகா, நீ ஏதாவது சாப்பிடுமா. நீ சாப்பிடலன்னு யசோதாவும் எதுவும் சாப்பிடல. அவள் சுகர் பேஷண்ட்டு வேறு, வேலைக்கு சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கணும். அர்ஜுன் வேற 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டான் நீ எப்படி இருக்கேன்னு கேட்டு. நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டால் தானம்மா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்று கோபாலகிருஷ்ணன் அவந்திகாவை பார்த்து கூறினார்.
அப்போது யசோதா, இந்தாம்மா கொஞ்சமாவது சாப்பிடு என்று அவள் வாயில் சாப்பாடை ஊட்டிவிட்டாள். அவந்திகாவும் அதன் பிறகு எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டாள். பிறகு அவள் சாதம் எடுத்து யசோதாவுக்கும் ஊட்டிவிட்டாள். அடாடாடா, இங்கு மாமியார் மருமகளும் இப்படி ஒருத்தருக்கு ஊட்டி விட்டு சாப்பிட்றது என் கண்ணே பட்டுடும் போல இருக்குது. இருங்க, நான் உங்கள் 2 பேருக்கும் சேர்ந்தா மாதிரி திருஷ்டி சுற்றி போடுறேன் என்று வேகமாக கிச்சனுக்கு சென்று உப்பு மிளகாயும் கொண்டு வந்து சுற்றி போட்டு விட்டாள் அத்தை விமலா. அதையெல்லாம் எடுத்து நெருப்பில் போட சத்தத்தோடு வெடிக்க ஆரம்பித்தது. அங்கு போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் மறுபடியும் அர்ஜுன் உதயமூர்த்தி உமாவை பார்த்து, நீங்கள் 2 பேரும் இப்படி பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா உண்மையை மூடி மறைச்சிடலாம் என்னும் மட்டும் தயவு செஞ்சு கனவுலையும் நினைக்காதீங்க. ஏன்னா என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குது. நீங்கள் 2 பேரும் உண்மையை சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரி, என்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை நானே உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். சரியாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்று கூறிவிட்டு பேச ஆரம்பித்தான் அர்ஜுன். குற்றாலத்தில் ஆனந்துக்கு வைத்தியம் பார்க்கத்தான் ஆனந்தியும் கௌசல்யாவும் ஆனந்து கூட போயிருக்காங்க. 5 நாள் குற்றாலத்தில் ஆனந்துக்கு வைத்தியமும் பார்த்துருக்காங்க. 6ஆவது நாள் தான் என்னவோ நடந்திருக்கு. அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அங்கு நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தில் ஆனந்தியும் கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் கௌசல்யா அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு திருச்சி வந்து இருக்கா. வந்தவ உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கா. நீங்கள் வச்சிருந்த உங்கள் பழைய மொபைல் நம்பரை நான் செக் செய்ததில் கரெக்டாக அன்றைக்கு 1:30 மணிக்கு மேலே கௌசல்யா கிட்டேருந்து உங்களுக்கு ஃபோன் வந்து இருக்குது. நீங்களும் அவகிட்ட பேசி இருக்கீங்க. அன்னைக்கு நைட்டே நடுராத்திரி அடிப்பட்ட வலியோட கௌசல்யா உங்கள் வீட்டுக்கும் வந்து இருக்கா. நீங்கள் தான் அவகிட்ட கடைசியாக பேசியிருக்கீங்க. அங்கு என்ன நடந்தது, குற்றாலத்தில் நடந்த எல்லா சம்பவத்தையும் அவள் உங்ககிட்ட கண்டிப்பாக ஒன்று விடாமல் சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு காரணமானவங்களையும் கூட அவள் அடையாளம் காட்டியிருக்கா. அதுக்கப்புறமா தான் அவளும் இறந்துட்டான். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து முதல்ல போலீஸுக்கு தான் தகவல் சொல்ல நினச்சிருக்கீங்க. அதனால் நீங்கள் போலீஸ்க்கும் நடு இரவில் சரியாக 2:45 மணிக்கு அங்கே இருந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. அவங்களும் ஃபோனை எடுத்திருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியல, ஃபோனை உடனே கட் பண்ணிட்டீங்க. உங்கள் மொபைல் நம்பரை செக் பண்ணதில் போலீஸ் ஸ்டேஷன் நம்பரும் இருந்தது என்று கூறிக்கொண்டே அர்ஜுன் போக உதயமூர்த்தியும் உமாவும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு மேலும் அமைதியை தான் கடைபிடித்தார்கள். பிறகு மேலும் அர்ஜுன் தொடர்ந்து பேசினான். போலீஸ்க்கு தகவல் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி அதன் பிறகு என்ன செய்கிறதுன்னு கொஞ்ச நேரம் புரியாமல் இருந்த நீங்கள் 2 பேரும் கௌசல்யாவோட டெட் பாடியை அங்கே பக்கத்தில் இருந்த பாழடைஞ்ச கிணத்துல தூக்கி போட்டு இருக்கீங்க. இப்போது இந்நேரம் போலீஸ் அந்த இடத்துல இருந்த கிணத்துலேருந்து கௌசல்யாவோட டெட் பாடியை எடுத்து இருப்பாங்க என்று அர்ஜுன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கே பாழடைந்த கிணற்றில் இருந்த கௌசல்யாவின் டெட் பாடி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அர்ஜுன் சொல்லி கொண்டிருக்கும் போதே கௌசல்யாவின் டெட் பாடியை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு போனாங்க. பிறகு அர்ஜுன் தொடர்ந்து கூற ஆரம்பித்தான். அதன் பிறகுதான் நீங்கள் 2 பேரும் அங்கிருந்து உடனே கிளம்பி போய் ஹாஸ்டலுக்கு போயிட்டு அவந்திகாவை பார்த்து அவளையும் கையோடு அழைச்சிக்கிட்டு சென்னைக்கு வந்து ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கீங்க. உங்கள் 2 பேரோட பெயரையும் மாற்றிருக்கீங்க. உங்கள் பொண்ணு அவந்திகா கேட்டதுக்கு ஜாதகத்தில் டைம் சரியில்லை, அதனால தான் பேரை மாற்றிக்கிட்டோன்னு சொல்லியிருக்கீங்க.
ஆனந்தும் ஆனந்தியும் மகாராஷ்டிரா ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி அவந்திகாவை வேலைக்கு முதியோர் ஆசிரமத்தில் சேர்த்துருக்கீங்க. அதன் பிறகு நீங்கள் 2 பேருமே அவந்திகா கிட்ட போய் தான் சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பொறுமையாக அமைதியாக இருந்து அந்த குற்றவாளிகளை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி இருக்கீங்க. அவங்களுடைய மொபைல் நம்பரும் எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இறந்தவங்களோட விவரங்களை சேகரிக்கும் போது உங்களை அங்கே பார்த்தவங்க எங்களுக்கு இப்போ அடையாளம் காட்டியிருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய நீங்கள் செஞ்ச குற்றத்துக்கான அனைத்து ஆதாரங்களையும் நான் இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போவாது உண்மையை சொல்கிறீங்களா, இல்லை மேற்கொண்டு நான் கண்டுபிடிச்ச ஆதாரங்களை உங்களுக்கு சொல்லணுமா? இன்னமும் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரலைன்னு நினைக்கிறேன். சரி, மறுபடியும் என்கிட்ட இருக்கிற இன்னும் சில ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போவாது நீங்கள் என்ன நடந்ததுன்ற உண்மையை எனக்கு சொல்லுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்று அர்ஜுன் அவர்களிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 37ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்கள் அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சுருராஜி. என்னுடைய கதையை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனே பெல் பட்டனையும் அழுத்துங்க. ஓகே, பாய்.